Hi friends, this is weekend serial time, serial review time. Again the close to heart serials, பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் அயனா துணை. இதை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்னாச்சு, இந்த வாரம் செந்திலை போட்டு வெளுவெளுன்னு எடுத்துட்டார் அவங்க அப்பா. ஏன்னா செந்தில் வந்து லஞ்சம் வாங்கிட்டாராம். ஸோ இதில் என்ன லாஜிக் பிரச்சனை அப்படின்னா, ப்ரீவியஸ் ஆட்சியில் வந்து பாலிடிக்ஸ் பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. ப்ரீவியஸ் ஆட்சியில் வந்து அவர் லஞ்சம் கொடுத்து தான் 10 லட்சம் கொடுத்து தான் வேலையை வாங்கினார். அப்போல்லாம் பாண்டியன் சாருக்கு கோவம் வரல. ஸோ இந்த ஆட்சியில் வந்து இவர் லஞ்சம் வாங்கினோடனே செம டென்ஷனாக அவரை போட்டு வெளுன்னு வெளுத்து அவர் ரொம்ப கார்னர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த பசங்களுக்கு வந்து 4 எழுத்து உள்ள பிரச்சனைகள் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி அதை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சரவணன், அவருக்கு வந்து டைவர்ஸ் அது 4 எழுத்து பிரச்சனை. அடுத்தது செந்தில் வந்து லஞ்சம், லஞ்சம். அப்புறம் கதிருக்கு வந்து அவங்க மாமனாருக்கு கேன்சர், அது ஒரு 4 எழுத்து. தமிழில் கேன்சர் போட்டிங்கன்னா 4 எழுத்து வரும். அப்புறம் இந்த அரசின்னு ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு வந்து படிப்பு, அது படிக்குதா இல்லையானே தெரியல, படிப்பு 4 எழுத்து. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த பசங்கள்லாம் அந்த 4 எழுத்து பிரச்சனைலேருந்து வெற்றி அப்படின்ற 3 எழுத்துக்கு வர மாதிரி சீக்கிரமாக டேரக்டர்ஸ்க்கு ஸ்கிரிப்டை மாற்றுங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங். இந்த லஞ்சம் அதுலேருந்துலாம் வெளியில் வாங்க சீக்கிரமாக. நெக்ஸ்ட்டு அயனா துணையில் வந்து குடும்பத்தோடு இவங்க வந்து கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க ஹனிமூனுக்கு. விஜய் டிவியில் எப்பயுமே இந்த கான்செப்ட் உண்டு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1ல் பார்த்தீங்கன்னா மீனா அண்ட் ஃபேமிலி, கதிர் அண்ட் ஃபேமிலி, இந்த கேம்ப் ஃபயர் குடும்பத்தோடு போகிறது அதெல்லாம் வந்தது. அதே அப்படியே ரிப்பீட்டாக அதே கொடைக்கானல் தான் போவாங்க, அதே ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போவாங்க. பாக்கியலட்சுமி சீரியலில் இதே மாதிரி ஒரு தடவை போய் ஏதோ ஒருத்தங்க தொலைஞ்சு போய் திருப்பி கிடப்பாங்க. அதே தான் பல்லவனும் தொலைஞ்சு போய்ட்டு திருப்பி கிடைக்கிறாரு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ட்ராகிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. கொடைக்கானல்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடலாம். ஏன்னா இந்த அழுக்கு வீடு தான் அந்த அயனா துறையோட அடையாளம். ஸோ அந்த அழுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுங்க. அவங்க அப்பா வந்து ஃபுல்லாக சரகை போட்டு டசக்குன்னு பாடிட்டுருக்காரு. அதில் ஒரு சமகாமெடி என்னென்னா, ஒருத்தர் உள்ளே போயிட்டு நிலா ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த ரிமோட்டை ஏசிது அப்படின்னு கேட்டு செம்ம சிரிப்பு வந்துச்சு எனக்கு அது பார்த்தோன்னே. ஸோ இவங்க அந்த அழுக்கு வீட்டை டேமேஜ் பண்ணுறதுக்குள்ளே அவங்கள திருப்பி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் இந்த வாரம் நடந்தது. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, மீண்டும் நெக்ஸ்ட் வீக் உங்களை வந்து சீரியல் டாபிக்ஸோட சந்திக்கிறேன். குட் நைட்.